Hi friends, so இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நோடம்சியோட எப்படி பாத்தீங்கன்னா GSM800l மாடியூல் வந்து கனெக்ட் பண்றது அப்படினு பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதான் பாத்தீங்கன்னா அதுக்கான கனெக்ஷன்ஸ் டயகிராம். சோ இதுல பாத்தீங்கன்னா நான் பக் கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணிருப்பேன். சோ அந்த பக் கன்வெர்ட்டர் எதுக்கு யூஸ் பண்றேன்னு நான் சொல்லிறேன். முதல்ல பாத்தீங்கன்னா VCC கவுண்ட் பாத்தீங்கன்னா இங்க பக் கன்வெர்ட்டர்ல ப்ளஸ் மைனஸ்ல கொடுத்துருங்க. சோ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு வரணும் என்ன ஏதுன்னு டீடைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 3.8 வோல்ட் வரணும். நீங்க கொடுக்கிற இன்புட் பாத்தீங்கன்னா 5 ல இருந்து 20-24 வரை இருக்கலாம். அது வந்து உங்க பக் கன்வெர்ட்டரை பொறுத்து. பட் பாத்தீங்கன்னா மினிமம் 1 ஆம்பியர் ஆவது இருக்கணும். மினிமம் 1 ஆம்பியர் இருக்கணும். நீங்க கொடுக்கிற இன்புட் 5 to 24 அது வந்து உங்க பக் கன்வெர்ட்டரை பொறுத்து மாறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவுட்புட் பாத்தீங்கன்னா 3.8 வோல்ட் வந்து கண்டிப்பா வரணும். இன்புட்ல 1 ஆம்பியர் நீங்க கொடுத்துக்கணும். அவுட்புட்ல 3.8 வோல்ட். அடுத்து பாத்தீங்கன்னா RxTX. சோ RxTX பாத்தீங்கன்னா T2 and T3 ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த எந்த பின் எங்க கனெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரோகிராம்ல காமிக்கிறேன். சோ இதான் பாத்தீங்கன்னா நம்ம பிசிக்கலா கனெக்ட் பண்ணி வச்சிருக்க போர்டு. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதில இருந்து நம்ம எடுத்துறோம் 12 வோல்ட் வந்து பக் கன்வெர்ட்டர் வழியா எடுத்துறோம். இந்த USB வழியா எடுக்கறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு மினிமம் 1 ஆம்பியர் வராது. சோ பாத்தீங்கன்னா நம்ம பக் கன்வெர்ட்டருக்கு மட்டும் 12 வோல்ட் வந்து தனியா கொடுத்து வச்சிருக்கோம். சோ அதனால தான் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா எடுக்குது. நம்ம அந்த USB லேப்டாப் USB ல இருந்து நம்ம எடுத்தோம் அப்படினா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.5 ஆம்பியர் தான் வரும். சோ அதனால பாத்தீங்கன்னா GSM வந்து ஆக்டிவேட் ஆகாது பக் கன்வெர்ட்டர் வழியா கொடுத்தாலுமே. சோ வாங்க நெக்ஸ்ட் கோடிங். சோ கோடிங் வந்து கீழ இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் சீரியல். சோ இந்த T3 தான் பாத்தீங்கன்னா DX பின்னும் T2 பாத்தீங்கன்னா RX பின்னும் கொடுத்துருங்க. சோ RX DX பின் வந்து பாத்தீங்கன்னா அந்த GSM மாடியூல்ல இருக்குது. சோ DX பின் வந்து T3 யும் RX பின் பாத்தீங்கன்னா T2 யும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சீரியல் மானிட்டர். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டுக்கோங்க. இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா நமக்கு டேட்டா ரீட் ஆகும். ரீட் ஆகி ரைட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதான் பாத்தீங்கன்னா SMS சென்ட் பண்றதுக்கான கோட். சோ இந்த கோடெல்லாம் கரெக்ட்டா போட்டுக்கோங்க. இதுல AD அப்படின்றதெல்லாம் பேசிக் கமாண்ட் தான். AD, ADC, CMGF இதெல்லாம் பாத்தீங்கன்னா GSM மாடியூலோட கம்யூனிகேட் பண்ற கமாண்ட் தான். சோ அத வந்து சீரியல்ல மேனுவலா டைப் பண்ணி நம்ம வந்து SMS சென்ட் பண்ற மாதிரி. சோ இதான் நீங்க அந்த 91 ன்னு போட்டு ஒரு 10 ஸ்டார் இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த நம்பருக்கு SMS போணும்ன்ற அந்த நம்பரை மட்டும் நீங்க கொடுத்துக்கணும். அடுத்து இந்த அப்டேட் சீரியல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டமும் அந்த சீரியல் மானிட்டர்ல வர டேட்டாவை ரீட் பண்றதுக்கு தான் அப்டேட் சீரியல். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த +91 போட்டு 10 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த இடத்துல எந்த நம்பருக்கு SMS போணுமோ அந்த நம்பரை நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அவுட்புட் பார்க்கலாம். சோ நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்பர் பேஸ்ட் பண்ணிட்டு எந்த சிம்முக்கு போணுமோ அந்த நம்பரை பேஸ்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா அவுட்புட்ல 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி எனக்கு வர மாதிரி பண்ணிருக்கேன். சோ இப்போ 2 செகண்ட் ஒரு வாட்டி இந்த மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். சைடுலயும் உங்களுக்கு அவுட்புட் வந்து போடுறேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ thank you.